அப்படியே எங்க முன்னவர்களில் அறிவார்ந்த பெருமக்கள் ஆற்றலாளர்கள் யாராவது இருந்தா அவனுக்கு என்னுடைய வாகனத்தை கடத்திக்கிட்டு போயிட்டு அதுக்கு வேற வண்ணம் அடிச்சு விற்கிற மாதிரி எங்க பாட்டனாரை தூக்கிட்டு வந்து திராவிட பேரொழி திராவிட போராளி ஒரு சிலையை வச்சதுனால அந்த சிலை பக்கம் போகாம இங்கே நாங்க வந்துட்டோம். எங்களுக்கும் ஒரு காலம் வரும் இதெல்லாம் மாற்றி எழுதுவதற்கு. அதனால் அம்பேத்கர் எங்களுக்கு இல்ல பொதுவா உலக மானுடர்களுக்கு கற்பித்ததுதான். வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்று. பன்னெடுங்காலமாக நிராகரிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்ட தமிழ் பேரினத்தின் மக்கள், குறிப்பாக இன்றைய இளைய தலைமுறை புரட்சியாளர்கள், தலைமுறை தம்பிதங்கள் எழுச்சியும் புரட்சியுமாக எழுந்து வருகிற காலம். எங்களுக்கான வரலாற்றை நாங்களே எழுதுவோம். பெருமைக்குரிய எங்கள் பாட்டனாருக்கு தமிழ் பேரின பிள்ளைகள் எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறோம். அவர் நினைவை போற்றி அவர் கனவை சுமந்து நாங்கள் பயணிப்போம் என்கிற உறுதியை இந்நாளில் ஏற்கிறோம். திமுக கட்சி ஆட்சி அமைக்கும் போது நீட் தேர்வு ஒரே வார்த்தையில கொண்டு வரும்னு சொல்லியிருக்காங்க. நேற்று நீட் தேர்வு நடந்தது. மாணவரோட பட்டன் எல்லாம் முற்றிலும் அழுக்கப்பட்டிருக்குது. பெண் பிள்ளைகளை, அதுவும் இல்லாம 22 மாணவர்கள் வரைக்கும் இந்த நீட் தேர்வு அச்சத்தினால பொண்ணு கூட தற்கொலை பண்ணிடுச்சு. பலமுறை இதை கண்டிச்சு இதை எதிர்த்து நான் ஊடகத்தின் வாயிலாகவும் சரி பொதுக்கூட்டங்களின் வாயிலாகவும் பேசியிருக்கேன். இது மாநில தன்னாட்சி மாநில சுயாட்சி நாயகர் என்று விழா எடுத்து பாராட்டி கொள்கிறவர்கள் வெக்கப்படணும். இந்த நீட்டுங்கிற இந்த தேர்வு முறையில் பல கேள்விகளை நாங்க எழுப்புறோம். அதுக்கு யாரிடத்திலையும் பதில் இல்லை. இந்த நீட்டுங்கிற தேர்வு முறைதான் தரமான மருத்துவரை உருவாக்கும் என்பதை எப்படி உறுதி தர்றீங்க? நான் 12ஆம் வகுப்பு +2 தேர்வுல 1200க்கு 1199 180 இப்படி வாங்கி வர்றேன். ஆனால் நான் மருத்துவம் படிக்கணுங்கிற எனக்கு கனவு இருக்கு. ஆனா நீட்டு தேர்வு எழுதணுங்கிறீங்க. அதுல நான் தோற்றுறேங்கிறீங்க. ஒரு 850 மதிப்பெண்களை பெற்று அதை எல்லையில தேர்ச்சி வர்ற, பார்டர்ல பாஸ் பண்ணி வர்ற ஒரு மாணவன் நீட்ல தேர்ச்சி பெற்றால் அவன் மருத்துவம் படிக்க தகுதியான மாணவன்கிறீங்க. இது எந்த மாதிரியான போக்கு என்பதை மனச்சான்று இருக்கிற மக்கள், அறிவார்ந்த பெருமக்கள் இதை ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கணும். இந்த நீட் அதுக்கு சிறப்பு பயிற்சிங்கிற பேர்ல பல ஆயிரம் கோடியை அதை நடத்துகிற முதலாளிகள் நிறுவனங்கள் சம்பாதிக்கிறதுக்கு வழிவகுத்ததை ஒழிய தரமான மருத்துவரை உருவாக்குதா, போலி மருத்துவர்களை உருவாக்குதா என்பதை உங்கள் முன்னாடி உங்க பார்வைக்கே நான் வைக்கிறேன். இந்த நீட் தேர்வை நடத்துகிற நிறுவனம் எது? இந்த நாடு நடத்துதா? அமெரிக்காவில் இருக்கிற புரோமெட்ரிக்ங்கிற ஒரு நிறுவனம், தனியார் நிறுவனம் நடத்துது. இந்த கேள்வியை நான் பலமுறை எழுப்பியிருக்கேன். உன் நாட்டின் மாணவனுக்கு தேர்வையே நடத்த முடியாத, அதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்ற நீ, அது அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தனியார் நிறுவனம் தான் உன் நாட்டின் தரமான மருத்துவ மாணவர்களை தேர்வு செஞ்சு தருவாங்கிற நிலைமை எவ்வளவு அவமானகரமானது என்பதை என் இன மக்கள், என் அன்பு சொந்தங்களை ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கணும். இது எவ்வளவு கொடுமையானதுன்னு பாருங்க. அவன் யாரு? இந்திய நாட்டின் மருத்துவ மாணவர்களை, இந்த நாட்டுக்கு தரமான மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்வதற்காக எனக்கு நேர்த்திக்கடனா? இது எங்க இல்ல எங்க குலதெய்வம் கோயில்ல எந்த கோயில்ல வந்து அவனுக்கு என்ன தேவை இருக்குது? என்ன தேர்வு இருக்குது? ஒரு மாணவனை தேர்வு செய்யற தேர்வை நடத்த முடியாது. நீ ஒரு நாட்டின் தலைவனை தேர்வு செய்யறது தேர்தல் எப்படி சரியா நடத்துவ? எப்படி நடத்துவ? இதுல என்ன முறை? நீட்ல நான் தேர்ச்சி பெற்று வந்துடுறேன். எனக்கு பாடம் நடத்தக்கூடிய பேராசிரியர் பெருந்தகைகள் யார்? மருத்துவ பேராசிரியர்கள் யார்? பழைய மருத்துவர்கள் தான். அந்த பாடத்திட்டம் என்ன? பழைய பாடத்திட்ட முறைதான். அப்ப அதே பேராசிரியர் பெருமக்கள், அதே பாட முறை, எப்படி அப்புறம் மருத்துவம் மட்டும் இப்படி தரமா வந்துடும்? அதே தரம் தான். ஆனால் நீட்டு தேர்வு எழுதி வருவதாலேயே ஒரு தரமான மருத்துவன் வந்துருவான்னு நீங்க சொன்னா எவ்வளவு பெரிய வைத்துக்காரத்தனம்ங்கிறத சிந்திச்சு பார்க்கணும். இந்த தேர்வு முறையை கொண்டு வரும்போதே ஒடுக்கப்பட்ட, கல்வி பல ஆயிரம் ஆண்டுகளா பல நூறாண்டுகளா மறுக்கப்பட்ட சிற்றூர்கள்ல நான் வசதி இருக்கு, தனி பயிற்சி வச்சு படிச்சுக்கிறேன். எனக்கு மின் விளக்கு இருக்குது, எனக்கு எல்லாம் இருக்குது. ஆனால் இது எதுவும் இல்லாத சிற்றூர்கள் இருக்கிற மாணவன், அவனுக்கு மருத்துவ கனவு வரக்கூடாதா?
கிராமப்புறங்கள்ல வரக்கூடாது, கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்கள் இருக்குது. இந்த தலைமுறையில தான் படிச்சவங்களா இருக்கு. நான்லாம் எங்க ஊர்ல 5வது பட்டதாரி. அதுக்கு முன்னாடி எவ்வளவு காலம் இருந்த கல்வி எவ்வளவு மறுக்கப்பட்டிருக்க சிற்றூர்களா நாங்க இருக்கோம். சிமிலி விளக்குல மண்ணெண்ணெய் விளக்குல படிச்சவங்க. அப்ப எங்கள் நிலைமையெல்லாம் அப்ப நீ அந்த மாதிரி வரும்போது அவனெல்லாம் மருத்துவ கனவு பாலாகி போயிரும், பொசுங்கி போயிரும், கருகி போயிரும்ங்கிற ஒரு கனவு, இது ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாது. எப்படி இந்த நீட்டு தேர்வை காங்கிரஸ் கொண்டு வந்த போது இதே திமுக அரசு எப்படி ஆதரிச்சது? எப்படி ஆதரிச்சது? என் தங்கச்சி அனிதா செத்த பிறகு ஏற்பட்ட புரட்சியில, அவ மரணத்தில் ஏற்பட்ட கொந்தளிப்பு கொதிப்புல உடனே ஐயோ இல்ல நாங்க அப்படி இப்படி நீட்டை நாங்க ஒழிப்போம், அதுக்கு ரகசியம் வச்சிருக்கோம்னு நீங்க கதை விட்டீங்க. 60 லட்சத்துக்கு மேல கையெழுத்து வாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? சேலம் மாநாட்டுல குப்பையில தூக்கி போட்டு போயிட்டீங்க. யார்கிட்ட கொடுத்தீங்க அந்த கை? ஐயா பிரதமர் மோடியை சந்திச்சீங்க, ஐயா உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சீங்க, முதல்வர் சந்திச்சார், தம்பி உதயநிதி துணை முதல்வர் சந்திச்சார். என்ன செஞ்சீங்க? எங்க கொடுத்தீங்க? என்ன கொடுத்து எங்க கொடுத்தீங்க? இது பாதிக்கும்னு தெரியாம எப்படி இந்த முறையை கொண்டு வந்தீங்க? சரி, நீட்டை எழுதுறாங்க. இந்தியா முழுமைக்கு மாணவர்கள் நீட்டு தேர்வு எழுதுறாங்க. என் மாநிலத்தில் மட்டும் ஏன் இந்த கொடுமை நடக்குது? இந்தியாவில் எந்த மாநிலத்தில் என் பிள்ளைகளுடைய துப்பட்டாவை எடுக்கிறான், பூநூலா இருக்கிறான், தலைமுடியை விரிச்சு விடுறான், முழுக்கை போட்ட சுடிதார்னா அரக்கையா வெட்டுறான், உள்ளாடையை எந்த மாநிலத்துல கலட்டுறான்? என் பிள்ளையோட உள்ளாடையை கழட்ட நீ யார்? எது கழட்டுற? அந்த தேர்வு நடத்துற ஆணையர் அந்த மேற்பார்வையில் கடத்துற காவல்துறைக்கு என்ன வேலை? மனச்சான்றோட இந்த நாட்டு மக்கள் இதை யோசிக்கணும். இதை நீட்டு வேணாங்கிறாரு, இப்படிலாம் பேசக்கூடாது. மூக்குத்தி தோடு எவ்வளவு 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 பெருசு இருக்கும்? மூக்குத்தி அறிவார்ந்த மக்கள் செஞ்சு பாருங்க. இந்த மூக்குத்தி எவ்வளவு பெருசு? இந்த மூக்குத்திக்குள்ள பிட்ட கொண்டு போய் பார்த்தெழுதிட முடியும்னு நம்புதா அந்த சமூகம்? நம்புதா? ஏன் அங்க கண்காணிப்பு கருவி சிசிடிவி கேமராவை வை. அப்ப மேற்பாளர்கள் சூப்பர்வைசர் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? பார்த்து எழுதும் போது பிடிக்க மாட்டாரா? இந்த தோடுக்குள்ளைய மூக்குத்திக்குள்ளைய நீ பிட்ட மறைச்சு கொண்டு எழுதிட முடியும்னு நம்ப சொல்றேன். ஆனால் இந்த ஓட்டு போடுற பெட்டி, இவ்வளவு பெரிய பெட்டிகளை ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு நம்ப சொல்றேன். இது சரியா பதிவு நடக்கும்ங்கிற இந்த மூக்குத்திக்குள்ள பிட்டு கொண்டு போய் எழுதிடுவான்னு என்னை நம்ப சொல்றேன். அருணா கொடியா இருக்க சொல்ற, பூநூலா இருக்க சொல்ற, தாலியை கழட்ட சொல்ற. இதெல்லாம் ஒரு ஜனநாயக நாடா? ஏன் எனக்கு படிக்கிறது இந்த நாட்டுல மட்டும் நான் விரும்பிய கல்வியை கற்கிறது ஏன் எனக்கு இவ்வளவு கடினமா இருக்கு? ஏன் உலகத்தில் எந்த நாட்டிலே கல்வி ஏன் சுகமா இல்லாம சுமையா இருக்கு? ஏன் இவ்வளவு கொடுமையா இருக்கு? உங்களை எல்லாம் யாரா மருத்துவராக சொன்னதுன்னு கேக்குறீங்களா? என்ன கணக்குல இதை கொண்டு வரீங்க? வட இந்தியாவில் நான் அறிவார்ந்த பெருமக்களே, நான் வேணா காணொலி ஆவணத்தை காட்டுறேன். வட இந்தியாவில் இதே நீட்டு தேர்வு எழுதும் போது புத்தகத்தை விரிச்சு வச்சு எல்லாரும் எழுதுறான். அந்த மேற்பார்வையாளர், அந்த பார்வையாளர் சூப்பர்வைசர் என்ன பண்றாரு? கதவு அடையில நின்றுகிட்டே யாராவது வர்றானு பார்த்துட்டு இருக்காரு. நீங்க எல்லாம் பார்க்க தவறி இருந்தா நான் அந்த காணொலியை தரேன், நீங்க ஒளிபரப்புங்க. இத்தனை மாநிலங்கள் நடக்கும்போது ஏன் மாநிலத்தில் மட்டும் ஏன் இந்த கொடுமை நடக்குது? தமிழ்நாட்டுல மட்டும் பிள்ளைகளை பொத்தானா இருக்கிறது. இந்த பொத்தானுக்களை பிட்டு கொண்டு வர முடியுமா? என்ன வேலை இது? காவல்துறை எதுக்கு அங்கிருந்து கழட்டுது? மூக்குத்திய போட்டு தரன்ற, இது பண்ற, உள்ளாடைய கலட்டிடுற, வீட்டுக்கு போய் உடைய மாத்திக்கிட்டு வான்ற. இன்னைக்கு ஜவுளி கடையில நீட்டு தேர்வுக்கு ஏற்ப மேலாடை விற்கப்படும் போட்டிருக்கான். நாண்டு கண்டு சாக வேணா அதெல்லாம் பார்த்து இந்த நாடா அது நாடா? கேட்டா நாங்க தான் எல்லா உரிமையும் பாதுகாத்து. என்ன இதை பாதுகாத்தீங்க நீங்க? என்ன உரிமையை பாதுகாத்த? இதெல்லாம் கலட்டிட்டு இதெல்லாம் அறுத்துட்டு என் பிள்ளைய விட அள வச்சு கண்ணீரோட உள்ள போய் தேர்வு எழுதுனா இது மாதிரி ஒரு மனித வதை கொடுமை ஏதாவது உண்டா? என்ன மனநிலையில் என் பிள்ளை போய் எழுதும்? படித்த பாடம் எப்படி நினைவில் வரும்? எப்படி வரும்? போன தடவை உள்ளாடைய கழட்டி விட்டு உட்காந்து கடைசி வரைக்கும் தேர்வு மூலையில் உட்காந்து அழுதுட்டு போச்சு. எப்படி அவன் உயரமாச்சுக்கிறான்? எப்படி இருப்பா? தான் மருத்துவம் படிப்பேன், நான் டாக்டரா வருவேன், என்னவாகிறான்னு ஆசிரியர் கேட்கிறான். இந்த நாட்டு ஒரு சாபக்காடு. ஒருத்தன் கூட நான் நல்ல அரசியல் தலைவனாகணும், நல்ல வேளாண் குடிமகன் ஆகணும் ஒருத்தனும் சொல்றது இல்லை. எல்லாம் டாக்டர் இன்ஜினியர் தான். ஆய் தொலை, டாக்டர் ஆகு. அப்படி கனவோட நான் மருத்துவராவேன் சொல்லி வந்த என் பிள்ளைகளுக்கு கடைசி அவன் கூட படித்த நண்பனை, சமூகத்தை, பெற்றோர்களை, உறவினர்களை எதிர்கொள்ள முடியாம தானே உயிரை மாய்த்துக்கிட்டு போகுது. பச்சை பிள்ளைகளை கொல்ற, குடிக்க வச்சு கொல்ற, படிக்க போற இடத்துலயும் தேர்வு விடாம கொல்ற. என்னதான் அது நாடுது? என்னதான் நாடுது? கொடுமை. பித்தான வெட்டிக்கிட்டு மூக்குத்திய போட்டு கலட்டிக்கிட்டு இருக்க. இதுக்கு அறிவு யாராவது கேட்க மாட்டீங்களா? யாருமே கேட்க மாட்டீங்களா? எங்க இந்த மூக்குத்திகளை எப்படிங்க பிட்டு கொண்டு போக முடியும்? எப்படி கொண்டு போக முடியும்? தாலியில என்னங்க பிட்டு கொண்டு எப்படிங்க கொண்டு போய் பார்த்து எழுதிட முடியும்? குடிக்க வச்சும் தாலியா இருக்கிற, படிக்க வச்சு தேர்தலும் தாலியா இருக்கிற. இது என்ன நாடுது? கேட்டா நாங்க தான் சுயாட்சி நாயகன். இதான் சுய ஆட்சியா?
தேர்தல் வரும்போது பிள்ளைகளை கடைசி அரை மணி நேரம் உட்கார்ந்து மனதுக்குள்ள நினைவுபடுத்தி அமைதியான சூழ்நிலையில் போய் அந்த பிள்ளைய தேர்வு எழுதணும். வாசல்ல நிக்க வச்ச அந்த பிள்ளைகளை காட்சிய பாருங்க. உன் மகளோ என் தங்கச்சியோ உன் மகளோ உன் தங்கச்சியோ எழுதுனா உன் மனநிலை எப்படி இருக்குமான்னு பாரு. மறுபடியும் இவங்களுக்கு ஓட்ட போட்டு கேவலப்படுத்தி நாட்டை நாசம் பண்ணிட்டு கேள்வி வேற என்ன செய்யறதுன்னு தெரியாம இதுக்கெல்லாம் முடிவு கட்டுற ஒரு காலம் வருது. நீ மாத்தலைன்னா பாரு, நானு என் பாட்டன் அயோத்தியாச பண்டிதர் மேல ஆணையிட்டு சொல்றேன், ஒரு நாள் நான் வந்து உட்கார்ந்தவனை நீட்டு உன் நீட்டை பாக்குறேன், நீட்டு வேற எங்கேயாவது காட்டுன்றேன் நான். இல்ல ஆந்திரால பீகார்ல மத்த மாநிலத்தில் எழுதும் போதெல்லாம் இப்படித்தான் என் பிள்ளைகளுக்கு எல்லாம் கழட்டி விடுறியா? காவல்துறைக்கு அங்க என்ன வேலை? தேர்வு எழுதுற அரங்கத்துக்கு வாசல்ல காவல்துறைக்கு என்ன வேலை? பெண் காவலர்கள் ஏன் என் பிள்ளைகள் சுடிதார கழட்டுறது, அதை கழட்டுறது, இந்த தலைமுறை இதெல்லாம் என்ன வேலை? ஏன்னா அக்யூஸ்ட் ஆனாங்கல்ல, என்னது இது? ஏடா இவ்வளவு சோதிக்கிற? ஆதார் கார்டு கேட்ட, கைரேகை கண்வெளியில எடுத்த, செக்யூரிட்டின்ற ஏர்போர்ட்டுக்குள்ள வானூர்திக்குள்ள போக முடியல, ஷூவை கழட்டு பெல்ட்டை கழட்டுங்கிற, 1008 தடவை சோதிக்கிற. அவன் வந்து புல்வாமால அடிச்சுட்டு போறேன், பகல்காமில் அடிச்சுட்டு போறேன், அதையெல்லாம் விட்டுற. அந்த பிட்டடிக்கு போகுது என் பிள்ளைன்ட்டு இங்க பிடிச்சு நோண்டிட்டு இருக்கு. என்ன நீ உன் பாதுகாப்பு? கேவலம் கேவலம். இத்தனை மாநிலங்கள் எழுதும் போது என் மாநிலத்துல மட்டும் இந்த துயரம் தொடருது. கேட்டா இவங்க எல்லாம் நல்லாட்சி கொடுத்துட்டேன்னு அவரே சொல்லிப்பாப்ல, அவரே சொல்லிப்பா. அவர் சொல்றாரு பாருங்க, தலைவர் கலைஞர் அவர்கள் மட்டும் இன்று இருந்தால் அன்று ஸ்டாலின் என்றாலே உழைப்பு 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 என்று சொன்னார்கள், இன்று இருந்தால் ஸ்டாலின் என்றாலே சாதனை 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 என்றால். ஆமா, ஒண்ணுமே இல்லாம இவ்வளவு கொடுமையான ஆட்சியை 5 ஆண்டு நடத்திட்டீங்கன்னா அது சாதனை தானே. அது அப்படி சாதனை தான் சொல்லணும். அப்பா அப்பா எந்த அப்பா பிள்ளைகளை இப்படி பாடாப்படுத்துவார்? அப்பா ரொம்ப கொடுமையா இருக்கு. குடிக்க போறன்னு கூட ஒரு வசதி இருக்குங்க, அது உட்காந்து குடி அப்படின்னு எல்லாம் நின்று ஒழுங்கு மரியாதையா கொடுக்குறான். படிச்சு தேர்வு எழுத போற என் பிள்ளைகளை நீங்க படுத்துற பாடு ஒண்ணு இல்ல. எல்லாரும் தேர்வு எழுதணும், பிரதமர்ல இருந்து எல்லா அமைச்சர் முதலமைச்சர் எல்லாம் தேர்வு எழுதணும். நீதிபதினா தேர்வு எழுதுறீல, வழக்கறிஞர் தேர்வு இருக்கு, ஐபிஎஸ்க்கு தேர்வு இருக்கு, ஐஏஎஸ்க்கு தேர்வு இருக்கு, எல்லாத்துக்கும் தேர்வு இருக்கு, மருத்துவருக்கு தேர்வு இருக்கு, எக்ஸிட்டு நீட்டு எக்ஸிட்டு எல்லாம் வைக்கிறா. இந்த அமைச்சர் நாட்டையே கட்டி ஆள்ற பிரதமர், உள்துறை அமைச்சர், நிதி அமைச்சர், இந்த இருக்கிற முதலமைச்சர், இந்த அமைச்சர்களுக்கு என்ன தேர்வு இருக்கு? அப்ப என்ன செய்யணும்னா, மக்கள் தேர்வு செஞ்சுட்டாங்க எம்எல்ஏ வாரு, எம்பிஆர். ஆனா அமைச்சர் ஆகணும்னா வா, நீ ஒரு நீட்டல் வா, இங்க வாப்பா. ஒரு சிலபஸ், இலக்கியம், வரலாறு, அறிவியல், புவியியல், வேளாண்மை, மருத்துவம் எல்லாவற்றையும் ஒரு பாடமா வைப்பா, வச்சு படிப்பா. படிச்சு உண்மையிலேயே நல்ல நீதிபதிகள், நேர்மையான ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அதை திருத்தட்டும், வேல்யூ பண்ணட்டும். வந்து நீ எழுதி வந்து அதிக மதிப்பெண் பெற்றுட்டாங்க. நல்ல மதிப்பெண் பெற்றவர் பிரதமர், முதலமைச்சர், ஓரளவுக்கு பெற்றவர் உள்துறை அமைச்சர். அப்ப வருவான். தோற்று போனா வெளியில போய் சாதாரண எம்பி எம்எல்ஏவா இரு. சும்மா வந்து எல்லாரும் தேர்வு எழுதணும், இவர் எதையும் எழுத மாட்டாப்ல. உங்களுக்கு ஆடுங்க, இது ஒரு கொடுமைதான். வேற ஏதாவது கேளுங்க, வெறியாயிரப்புறேன். காலையில படிச்சு செய்தியை படிச்சு தலை காஞ்சி போயிருக்கு. தலைவர் நடிகர் விஜய் வந்து கொடைக்கானல் படப்பிடிப்பு போயிருக்காரு. அங்க அறிவிக்கப்படாத ரோட் ஷோ மாதிரி நடத்திருக்காரு. இப்போது 2026 தேர்தல் இவள இதுக்கு முன்னாடி நல்ல கேள்வி, அது எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய கேள்வி. ஒரு வலிதோய்ந்த ஒரு கேள்வியை கேட்டீங்க, அறிவுபூர்வமான கேள்வி, மக்களுக்கு சொல்லணும். முதல்ல இதை ஒழிக்கணும். நீட்டு படிக்கிற நீட் எழுதுற பிள்ளைக்கு மொத்தமாவே இது கொடுமை, அதை ஒழிக்கணும்னு சொன்னீங்க. இது ஒரு கேள்வி, இது என்னதுக்கு என்கிட்ட கேக்குறீங்க? அது என் தம்பிட்டு தான் கேட்கணும். நீங்க ஏங்க இப்படி பண்றீங்கன்னு கேட்கணும். எனக்கிட்ட 2026 தேர்தலுக்கு ரெடி ஆயிட்ட மாதிரி இருக்காரு. உங்க கருத்து நன்றி. எனக்கிட்ட கேளுங்க, நான் ரொம்ப முன்னாடியே தயாராகி போயிட்டு இருக்கேன். ஏன் கட்சி, ஏன் அரசியல், இவங்க 2 பேருக்கு இல்ல, இவங்க 2 பேருக்கு தான். விளங்குதா? புரியுதா உங்களுக்கு? அதனால அதை விட்டுருங்க. அது என் தம்பியுடைய விருப்பம், அவர் செய்யறாரு. அதனால அதை போய் நான் கருத்து சொல்ல தயாரா இல்ல. வேற ஏதாவது அது மாத்தினாப்புல, அதாவது அது மாத்தினாப்புல அங்க இருக்கிற தீண்டாமையோ, அது அந்த சாதியை இழிவோ அதெல்லாம் ஒளிஞ்சு போய் சமத்துவம் வந்துரும்னா நீங்க மாத்தலாம். இந்த காலனிங்கிறத எடுத்துட்டாப்புல, அதுக்கு நாங்க நேத்தான் ஆட்சிக்கு வந்த மாதிரி பேசிட்டு ரொம்ப நாளாவது காலனி தான் இருக்கு. நாங்க சொன்னோம் குடியிருப்புகளா மாற்றி எங்களுடைய முன்னவர்கள் பெயர்ல அந்த குடியிருப்புகளை வச்சிருவோம்னு நாங்க சொன்னோம். அதை இன்னைக்கு யாரோ
அது இப்பதானே தமிழ்ல அரசாணை வருது. திடீர்னு பாரதாசன் வந்து எங்க தாத்தா இருக்காப்ல, போன வாரம் தான் பிறந்திருக்காப்ல. அதனால இப்ப அவரு பிறந்த நாள் விழா கொண்டாடி ஒரு வாரம் தமிழ் வாரம் நீங்க கொண்டாடுங்க. ஆனால் கொண்டாடுகிற பெருமக்களுக்கு ஒண்ணு சொல்லுவேன், புரட்சி பாவலன் பாக்கல்ல கொண்டாடும் போது இந்த பாவை எல்லாரும் பாடணும். எது? சிங்கத்தின் குகைக்கில் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம், பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசுங்கிறத யாராவது ஒருத்தர் சொல்லணும். அப்புறம் நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம், நாம் தமிழர் என்று முரசறைவாய். அதையும் பாடணும். அதையும் பாடணும். சும்மா அங்க வந்துகிட்டு கொண்டாடிட்டு சும்மா இனிப்பு கொடுத்துக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க கூடாது. புரியுதா? என்னதான் கொண்டாடுறீங்கன்னு நான் பார்க்கத்தானே போறேன். அங்க போயிட்டு எங்கள் தளபதி போல உண்டா, எங்கள் சின்னவர் போல உண்டா, இந்த கொடுமையெல்லாம் கேட்க கூடாதுன்னு அவன் முன்னாடி சேர்த்து போயிட்டான். வேற திருநீர்மலை பகுதியில 2022ஆம் ஆண்டு ஒரு கிணறு வெட்டுறாங்க. அதுக்கு 12,50,000 செலவு பண்ணி வெட்டுறாங்க. அது இப்போ நேற்று சரியா சொல்றீல இப்படி. உடனே அதை யாரும் கூடாதுன்னு ஜேசிபி அந்த கிணறையே மூடிட்டாங்க. அது இது வந்து திராவிட மாடல்ல வருது. இது 2.0 வருதுல, திராவிட மாடல் 2.0ல. அது இதை விட நல்லா இருக்கும். தம்பி ரொம்ப வேதனை வந்துருச்சுன்னா சிரிச்சிட்டு அப்படி போயிடணும் தம்பி. இப்ப எனக்கு வந்து ரொம்ப வேதனையா இருக்கு, வலியா இருக்கு, சிரிச்சிட்டு போயிருவோம் வாங்க. ஆனா இதை சரி செய்யணுங்கிற வெறி. இப்ப உங்களுக்கு ஒரு கோபம் வருதுல்ல, இந்த கோபத்தை தயவு செய்து இந்த கோப நெருப்பை அணைய விடாம இருங்கன்னு ஒரு 6 மாசம் தான் இருக்கு. இவங்களை பொசுக்கணும், தயவு செய்து இவங்களை ஒழிக்கணும். இதை விட கொடுமை இந்த பாலம் கட்டி திறக்கிறதுக்கு முன்னாடி இழிஞ்சு விழுந்தது, பள்ளிக்கூடம் கட்டி திறக்க முன்னாடி இழிஞ்சு விழுந்தது. பாலம் கட்டிட்டு போறாங்க, ஒரு மலையில காணாம பாலத்தை. இதெல்லாம் ரோடு போடப்படல தம்பி, ரோடு மூடப்படுது. இப்ப நான் என் வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா குண்டும் குழியுமா இருக்கும், அதான் மலை மேல வண்டி ஓட்டி போற மாதிரி இருக்கும். ஆனா தேர்தல் வரும்போது ரோடு போடப்படாது, அந்த குண்டு குழி மூடப்படும். இது ஒரு ஆட்சி முறை. இந்த ஆட்சி முறை சரித்திர புகழ் பெற்ற திராவிட மாடல் என்று குறிக்கப்படுகிறது. இதுக்கு பேரு திராவிட மாடல். இந்த ஓல்டு மாடல் அம்பாசிடரை ஈயம்பித்தால பேரிச்சம்பளைக்கு தூக்கி போடல, பார்த்தே நீ. இல்ல அதுதான் நீங்க நம்ம கல்வி முறையே கொஞ்சம் கல்வி முறையே நம்மகிட்ட தப்பா இருக்கு. எங்களுடைய கோட்பாடு, எங்க அப்பா நம்மாழ்வார் கடைசி வரை வலியுறுத்தியதே நமக்கு 8ஆம் வகுப்பு வரை தேர்வு இல்லாத தேர்ச்சி, சுவர் இல்லாத கல்வி. உங்களுக்கு விளங்குதா? எங்களுடைய கோட்பாடு இந்த தேர்வு இல்லாத தேர்ச்சி. 8ஆம் வரைக்கும் பிள்ளார ஆல் பாஸ், இல்ல ஆளார் புறமட்டல். அங்க போயிட்டு 9ஆம் வகுப்புல ஒரு தேர்வு வைக்கிறோம். ஏன்னா 10ஆம் வகுப்புல ஒரு பொது தேர்வு வருது. என் பிள்ளைகளே, என் செல்வங்களே, 10ஆம் வகுப்புல இது மாதிரிதான் ஒரு தேர்வு வரும். இது ஒரு பெரிய வித்த கிடையாது, இதுக்கெல்லாம் பயந்துக்கிறாத. இது மாதிரிதான் வரும். இப்படி தாள் கொடுப்பாங்க, கேள்வித்தாள், அதுக்கு பார்த்துட்டு நீ இதுக்கு பதில் எழுதணும்னு ஒரு பயிற்சி. அது 10ஆம் வகுப்பு. இந்த 11ஆம் வகுப்புலயும் பொது தேர்வு வைக்கணும்னு சொல்றது என்னன்னா, சில தனியார் பள்ளிகள் கல்வி என்ன பண்ணுதுன்னா, நேரடியா 2 ஆண்டும் தேர்ச்சியை காட்டுறதுக்கு 12ஆம் வகுப்புலயே பாடத்தை நடத்தி விட்டுருது. பண்டா பாடத்தை அங்க போய் என்ன செஞ்சிருதுன்னா, தனித்திறன் போட்டியில பொதுத்திறனுக்கு போகும்போது அவன் 11ஆம் வகுப்புல இருந்தும் கட்டுறான், +1ல இருந்துலயும். அப்ப தெரியாம போயிருது பாடம். அப்ப நீ இதுல என்னன்னா, அந்த கல்லூரி படிக்கிற மாதிரி 11ஆம் வகுப்புல ஒருவேளை ஒரு பாடத்துல போனா 12ஆம் வகுப்புல சேர்த்து எழுதிக்கலாங்கிற ஒரு முறையை கொண்டு வந்தா நம்ம பிள்ளைகளுக்கு 2 பாடத்தையும் சரியா படிச்சு தேர்வு பண்ணிடும். அதுக்காக தான் 8ஆம் வகுப்பு வரைக்கும் தேர்வு இல்லாத ஒரு தேர்ச்சி முறையை கொண்டு வரணும்னு நாங்க சொல்றோம். இப்ப நீங்க சிபிஎஸ்இல இதை சொல்றீங்க, இன்னொரு பக்கம் புதிய கல்விக் கொள்கையில அவன் 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்புல பொது தேர்வு எழுதுன்றான். உலகத்திலே கல்வியில முதலிடத்தில் இருக்கிற நாடு தென்கொரியா தான், 2வது ஜப்பான், 3வது சிங்கப்பூர். அந்த தென்கொரியா என்ன செய்யுது, 8 வயசுலதான் பிள்ளைய 1ஆம் பிள்ளை சேர்க்குது. நீ என்னை 8 வயசுல பொது தேர்வு எழுதுங்கிற, புரியுதா? அப்ப அவன் என்ன சொல்றான்னா, ஒரு பொது தேர்வு எழுதும் போது அந்த பிள்ளை தோல்வி விட்டுருச்சுன்னா அந்த கல்விங்கிறது நெஞ்சுக்குள்ள ஒரு நஞ்சா பாய்ந்துரும். பள்ளிக்கூடம் போறதே நரகத்துக்கு போற மாதிரி ஆயிடும். அப்ப அந்த கல்வி இருக்கிற மனநிலையில இருந்து இந்த பிஞ்சு மனசு ஒடிஞ்சு மனநலம் பாதிக்கப்பட்டு சமூக சீரழிவு ஆயிரும். அப்ப அதனால இது கல்விங்கிறது எப்பவுமே சுகமா இருக்கணும், சுமையா இருக்கக்கூடாது. நாங்க வரும்போது வீட்டு பாடம் ஹோம்ஒர்க்கே கிடையாதுங்கிறோம். அங்க படி 5 பாடத்தையும் நான் படிக்கணும், 5லயும் 100 வாங்கணும்.
வரலாறு நடத்துற ஒரு புவியியல் தெரியாது, புவியியல் நடத்துறதுக்கு அறிவியல் தெரியாது, தமிழ் நடத்துறதுக்கு ஆங்கிலம் தெரியாது, ஆங்கிலம் நடத்துறதுக்கு கணிதம் தெரியாது. எல்லா ஆசிரியரும் தனித்தனியா நடத்துவாங்க. ஆனா படிக்கிற நானு 5லயும் 100க்கு 100 வாங்கணும். 4 பாடத்துல 100. உன்னை மாதிரி அறிவாளி கிடையாதுடா, உன்னை மாதிரி டே இவனை மாதிரி படிங்கடா. அறிவியல் ஆசிரியர், புவியியல் ஆசிரியர், அப்புறம் கணித ஆசிரியர். ஆங்கிலத்துல தோத்துட்டேன், முட்டா பயல, அறிவு கட்டவனே, நீ எல்லாம் ஆடு மாடு மேய்க்க தாண்டா லாய்க்கு. எப்படி 4 பாடத்துல பாராட்டினது ஆசிரியர் பாராட்டினது உண்மையா? ஒரு ஆசிரியர் அறிவு கட்ட முட்டா பையன்றாரு, அது உண்மையா? இதெல்லாம் ஒரு கொடுமை. அதுக்குத்தான் நாங்க என்ன சொல்றோம், தனித்திறன் கல்வி. வீரத்துறவி விவேகானந்தர் இந்த நாட்டுக்கு போதிச்சது அதுதான். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தனித்த பேராற்றல் மறைந்திருக்கிறது, அதை கண்டுணர்ந்து வெளிக்கொணர்வதற்கு பேர் தான் கல்விங்கிறார். சச்சின் டெண்டுல்கர் பந்த அடிச்சாரா படிச்சாரான்னு அவன்கிட்ட பதில் இல்ல. எங்களுடைய ஈடு இணையற்ற இசை மேதை எங்க அப்பா இளையராஜா படிச்சாரா, இசை அமைச்சாரா? எங்க ஐயா நடிகர் திலகம், உலகத்துல அவரை மிஞ்சின ஒரு நடிகன் இன்னும் பிறக்கல, பிறக்க போதும்ல. படிச்சாரா நடிச்சாரா? ஒரே ஆற்றல், அவனை மிஞ்ச ஆள் கிடையாது. அப்படிதான் எங்க ஐயா அப்துல் கலாம். ஒரே துறை, அறிவியல் துறை, ஒரே துறையிலுக்கு அவர் ஜவஹர் பழனியப்பன் இன்னைக்கு அமெரிக்கால மிகப்பெரிய மேதையா இருக்கிறார் எங்க ஐயா மருத்துவர். எங்க அப்பா முத்தமிழன்லாம் இன்னைக்கு அமெரிக்கால பல மருத்துவர்கள் உயர்ந்த மருத்துவ நிலையில இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அப்படிதான், ஒரே துறை தான். எங்க அப்பா பாரதி ராஜாவை எங்க அப்பா இளையராஜா மாதிரி இசைமின்னு சொல்லக்கூடாது, இந்த பாவத்துக்கு அந்த அப்பா மாதிரி படம் எடுன்னு சொல்லக்கூடாது. அவரவர் துறையில் மேதமை, அததான் நீங்க பாக்கணும். கால்பந்து ஆடுறவனை கைப்பந்து ஆடுங்கிறது, கைப்பந்து ஆடுறவனை கால்பந்து ஆடுங்கிறது. விருப்பத்துக்கு விளையாட விடு. தனித்திறன் ஆற்றல சாதிச்சவன் தான். உலகெங்கும் நோபல் பரிசு பெற்ற பேரறிஞன் ஒரே துறையில் சாதிச்சவன் தான். அப்படித்தானே? நீங்க அதை விட்டு சும்மா போட்டு எல்லாம் செய்யணும். நீங்க இதுக்கு போட்டு கொண்டுகிட்டு இருக்கீங்க. காலவே விளையாண்டு கிரிக்கெட் விளையாட்டு ஒண்ணு இல்ல. இப்ப சூப்பர் சிங்கரு, இந்த சிறந்த யார் உங்களில் பிறகுதவ, அதெல்லாம் நடக்குதுல. நடன போட்டி, பேச்சு போட்டி இல்ல, என்ன நடக்குது? பாடி நம்ம பிள்ளைய சிறந்த இசை பயிற்சி பெற்று பாடுதுங்க. எல்லா நாடுகளுமே பாடுது, புகழ் பெறுது, பொருளாதாரத்துல மேம்படுது. அவ்வளவுதான் வாழ்க்கை. போட்டு இங்கிலீஷ் பேசிட்டா இங்கிலீஷ் நாலேஜ், நாட் அ லாங்குவேஜ். குழப்பிக்காத போட்டு. அடுத்தவன் மொழி உனக்கு அறிவுன்னு அலையிற அறிவு கட்டத்தனத்தை முதல்ல விடு. சும்மா பைத்தியக்கார மாதிரி. பிரிட்டன்ல பள்ளிக்கூடம் போகாத விட நல்லா இங்கிலீஷ் பேசுவான், அவனுடைய தாய்மொழி அது. அதை அறிவுன்னு அழிஞ்சுக்கிட்டு இருக்க நீ. என்னத்தே ஒண்ணு, இது ஒரு கொடுமை. இந்த முறை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கு ஒரு காலம் வருது, விரைவில் வருது. எங்க பாட்டனார் அயோத்தியாசர் பண்டிதருடைய பெரும்புகள் போற்றுவோம். அவர் கவனவை நிறைவேற்ற எல்லோரும் பாடுபடுவோம். நன்றி, வணக்கம்.